கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிரசங்கிக்கப்பட்டதிலேயே தலைசிறந்த பிரசங்கம் இதுதான் இயேசுவின் மலை பிரசங்கம். பிரியமானவர்களே, இதை மத்தேயு தனது சுவிசேஷத்தில் 5-7 அதிகாரங்களில் அவர் தருகிறார். இங்கே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு எடுத்துரைக்க விரும்புகிறார். முக்கியமாக அவர் தனது 12 சீஷர்களோடு அமர்ந்திருந்து இதை போதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள். இயேசுவின் போதனையாக எழுதப்பட்டதில் முதல் போதனை இதுவே அவரது மிக முக்கியமான போதனை என்றும் நாம் சொல்லலாம். ஏனெனில் ஆவியில் எளிமை இல்லாதபடி யாரும் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. பாக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் ஒருவன் வலிமை படைத்தவனாக, பணக்காரனாக, தன்னிறைவு பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று உலகம் போதிக்கிறது. ஆனால் இது பெருந்தவறு என்று நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, ஒருவன் மெய்யாகவே பாக்கியம் பெற்றவனாக இருக்க வேண்டுமென்றால் முதலில் அவன் எளிமை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்றுதான் லூக்கா 6:20 வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, ஆவிக்குரிய காரியங்களில் செல்வந்தனாக இருக்க சரீரத்தின் காரியங்களில் எளிமை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆவியில் எளிமை என்றால் தன்னைத்தான் வெறுமையாக்குவது என்று பொருள். தேவனுடைய ஆசீர்வாதங்களால் நாம் நிரப்பப்படும் முன் முதலில் நாம் காலியாக வெறுமையாக வேண்டும். எந்த ஒரு மனிதனும் இயல்பிலேயே பெருமையும் தன்னலமும் நிறைந்தவனாயிருக்கிறான். இதுதான் நமது பழைய மனுஷன். பிரியமானவர்களே, இயேசு முதலில் நமது பழைய பாவ சுபாவத்தை, குற்றத்தை அவர் தீர்க்கிறார். பிறகு ஆவியில் எளிமை உள்ளவர்களை ரட்சிக்கிறார். ஆகவே ஆவியில் எளிமையாய் இருப்பது என்றால் நாம் ஆக்கினைக்கு, தண்டனைக்கு பாத்திரவான்கள் என்று அறிக்கை செய்வது எனவும் பொருள்படும். அதாவது நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருக்கிறோம் என்று அறிக்கையிடுதல். பிரியமானவர்களே, ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதோ, கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றுவதோ நம் சொந்த பலத்தினால் முடியவே முடியாது என்பதை நாம் ஆரம்பத்திலிருந்தே உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் தகுதியற்றவர்கள், நாம் தண்டனைக்கு பாத்திரவான்கள், நாம் மரித்து போனவர்கள், நாம் தகுதி உள்ளவர்கள் என்று எண்ணினால், நமது சொந்த பலத்தினால் கிறிஸ்துவை பின்பற்ற முடியும் என்று எண்ணினால் நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அல்ல. ஆவியில் எளிமை இல்லாத யாரும் தேவனை சந்திக்கவும் இல்லை. நாம் மெய்யாகவே தேவனை அறிவோம் என்றால் நாம் ஆவியில் எளிமை உடையவர்களாக மாற வேண்டும். தேவன் மகா பெரியவர். பிரியமானவர்களை, மகா வல்லவர், மகா பரிசுத்தர், மகா நல்லவர். அவரை நாம் ஒரு முறை அறிந்து கொண்டால் அவரோடு ஒப்பிடுகையில் நாம் எளியவர்கள், நிர்பந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். ஆவியில் எளிமையாயிருப்பது என்றால் வெட்கி தயங்குவதோ, பயந்து நடுங்குவதோ என்று பொருள் அல்ல. ஆவியில் எளிமை என்பது நமக்கு இயல்பான குணமல்ல, அது ஆவிக்குரிய பண்பு. உண்மையில்வே மற்ற 3-10 வரை உள்ள காணப்படும் பாக்கியவான்கள் என்கிற வசனம் அனைத்துமே ஆவிக்குரிய பண்புகளையே குறிக்கின்றன. ஆவியில் எளிமையாய் இருப்பது என்றால் மனத்தாழ்மையாய் நடப்பது. பலர் தங்கள் உதடுகளால் நான் பலவீனன், என்னால் எதுவும் செய்ய முடியாது என்பர். ஆனால் தங்கள் உள்ளத்திலோ வேறு விதமாய் எண்ணுவர். தேவனுக்காக எதையும் செய்யாதிருக்க இதை ஒரு நொண்டி சாக்காக பயன்படுத்துகின்றனர். அவ்வளவுதான். அவர்கள் தாழ்மையாய் இருப்பது போல் நடிக்கின்றனர். பிரியமானவர்களே, தேவன் தமக்கு முன்பாக உண்மையாகவே தங்களை தாங்களே தாழ்த்திக்கிறவர்களையே அவர் ஏற்றுக்கொள்ளுகிறாராம். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசுவின் பிரதான சீசனான பேதுரு இயல்பாகவே தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்தான். ஆனால் அவர் இயேசு யார் என்பதை முதல் முறையாக உணர்ந்த பொழுது அவர் பாதங்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்று கெஞ்சினானாம். அப்போஸ்தலனாகிய பவுலும் கூட ஆவியில் எளிமையான ஒரு மனிதனே. பிரியமானவர்களே, இறுதியாக இயேசுவும் கூட தாமே தேவனாக இருந்த போதிலும் நமது நிமித்தமாக ஆவியில் எளிமை உள்ளவர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே பிரியமானவர்களே, தேவனுடைய பார்வையில் பெருமை பாராட்டுவதற்கு நமக்கு எதுவுமே கிடையாது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். நமது ஜாதியையோ, பெயரையோ, கல்வியையோ, திறமையையோ எதையும் தேவனுக்கு முன்பாக கொண்டு வர முடியாது. ஜாதியையோ, பெயரையோ, கல்வியையோ, திறமையையோ, பணத்தையோ குறித்து பெருமை பாராட்ட முடியாது. இவையெல்லாம் குப்பை, வீண். நாம் இவை எதையுமே தேவனுக்கு முன்பாக நாம் கொண்டு வரவே முடியாது. பிரியமானவர்களே, நாம் களிமண்ணாலான காலியான பாத்திரங்களாக மட்டுமே தேவனிடம் வர முடியும். அப்படி வருகையில் அவர் தமது இரக்கத்தினாலே நம்மை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படி வேண்டிக் கொள்ள வேண்டுமாம். பிரியமானவர்களே, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். நிச்சயமாக இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்கள் ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் உங்களை மகிமைப்படுத்தும். பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலும் அப்பா, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கிருபையும் இரக்கமுள்ள தெய்வமே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை வென்றவரே, எங்களுக்காக யாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தவரே, இயேசுவே நீர் மிக பெரியவர் அப்பா. அமராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்பா. உம்மிடத்தில் வருகிற யாவரையும் நீர் அணைத்து கொள்ளுகிறீர், அரவணைக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறீர் சுவாமி. எஸ் டாடி, இயேசுவே எங்களை மாறாத தேவன், எங்களை மறவாத தேவன். ஹல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னவரப்பா. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே பண்ணுகிற தேவனப்பா நீங்கள். எஸ் டாடி, ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எங்களை நெருங்க முடியாதபடி எங்களை சூழ்ந்திருக்கும் தெய்வம் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொன்னவர். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. கிருபையுள்ள தெய்வமே, நீங்கள் சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவேன். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இருக்க அப்பா விருப்பம் கொள்ளுகிற தேவனப்பா நீங்கள், எங்களுக்குள் வாழ விருப்பம் கொள்ளுகிற தேவனப்பா நீங்கள். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் யாரெல்லாம் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ, இயேசுவே இப்பொழுதும் அப்பா நாங்கள் எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்லுங்கள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை ராஜா உமக்கே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். என்னை எடுத்து நீர் பயன்படுத்தும், என்னை முற்றிலுமாக ஆட்கொள்ளும், என் பலவீனத்தில் பலன் தாரும், என் சுகவீனத்தில் சுகம் தாரும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாகவே என் தேவன் அற்புதத்தின் தேவன், அவர் அதிசயங்களை செய்வார். சோர்ந்து போயிருக்கிற உங்கள் உள்ளங்களை அவர் தேற்றுவார். நிச்சயமாகவே பிரியமானவர்களே, என் ஆண்டவர் உங்களோடு கூடவே இருப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதிருங்கள். நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது கூட நீ வேகாது இருப்பாயாம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று கர்த்தர் இந்த காலை வேளையிலே சொல்கிறார். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளையிலும் அப்பாவை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். தெய்வ வல்லம் இந்த காலை வேளையிலும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. அற்புதமாய் வழி நடத்தும் தெய்வம் அப்பா. நீங்கள் உம்முடைய கிரியைகள் அத்தனையும் அதிசயமானதுப்பா, அது ஆச்சரியமானது. இந்த நாளிலே அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான அதிசயங்கள், அற்புதங்கள் நடக்கட்டும். இயற்கைக்கு மேற்பட்ட மனித மூளைக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அதிசயத்தை நீர் செய்வீராக. ஹல்லேலூயா. எஸ் டாடி. அப்பா நீர் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வலு சர்ப்பத்தின் தலையை உடைத்தவர் என்று சங்கீதம் 74:13 வாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, மகா நதிகளை நீர் வற்றி போக பண்ணினீர், ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினீர். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி வெளிச்சத்தினாலும் நீர் உடைய பிள்ளைகளை வழிநடத்தினீரே. அவர்களை வடாந்திரத்தில் நடத்தினவர் அப்பா. நீங்கள் கண்மலையை பிளந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தவர், மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினவர், தூதர்களின் அப்பத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தவர் அப்பா. பார்வோனையும் அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டவர்.
ஹல்லேலூயா. எஸ்டடி எரிகோவின் கோட்டையை நீர் வீழ்த்தினவர், பெரிய ராஜாக்களையும் பிரபலமான ராஜாக்களையும் நீர் சங்கரித்தீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா பிதாவே, நீர் மகத்துவம் உள்ள தேவன். அப்பா, உம்முடைய கரத்தின் கிரியை இந்த காலை வேளையில் வெளிப்படட்டும் சுவாமி. என்னோடு இணைந்து அப்பா வார்த்தையை கொண்டு உம்மை மகிமைப்படுத்த வந்திருக்கிற ராஜா இயேசுவே, உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த நினைக்கிற உடைய பிள்ளைகள் மேலே இப்பொழுது உடைய கரம் இறங்கட்டும் அப்பா. இயேசு அற்புதம் செய்வார். என் வாழ்க்கையில் காணக்கூடிய அத்தனை சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் அவர் நீக்குவார். என் கஷ்டங்களை மாற்றுவார். என் வியாதியை நீக்குவார். என் பணப்பிரச்சனையை அவர் மாற்றித் தருவார். என்னுடைய கடன் பாரங்களை எல்லாம் என் தேவன் மீட்டு தருவார் என்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இயேசப்பா, இந்த காலை வேளையிலும் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீரூற்றுகளை வறண்ட ஸ்தலமாக மாற்றுகிறவர், வறண்ட ஸ்தலத்தை நீரூற்றாய் மாற்றுகிறவர் அப்பா. எஸ்டடி நீர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறீர். ஹல்லேலூயா. கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவனப்பா நீங்கள். இயேசுவே, இந்த காலை வேளையிலும் அப்பா நீர் செய்கிற கிரியைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிச்சயமாகவே நீ நம்பி இருக்கிற நம்பிக்கைக்கு பலனை இந்த காலை வேளையில் தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லுகிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒருவேளை இயேசப்பா, உலகத்தார் நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன என்று சொல்லலாம். நீ நம்பியிருக்கிற நம்பிக்கை என்ன, உன் தேவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்கலாம். ஆனாலும் இயேசப்பா, நீர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, கலங்காதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. பரிசுத்தமுள்ள தெய்வமே, இந்த நேரத்திலும் அப்பா அளவில்லாதவருடைய கிருபையும் பிரசன்னமும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யட்டும். துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில் வெற்றி சிறந்தவர் அப்பா. நீங்கள் உம்முடைய காருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசப்பா, இந்த மகத்துவமான இது அற்புதமான இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. அதிகாலையில் கர்த்தரை தேடுகிற யாவரும் கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாக இருக்கிற தெய்வமே, இந்த காலை வேளையிலும் அப்பா இந்த ஜெபத்தில் பங்கெடுத்து இயேசுவே நீர் அற்புதம் செய்வீர் என்று விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடு உறுதியாய் உம்மை பிடித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்பா செழிப்பாக மாறட்டும் அப்பா. குடும்பங்களில் காணக்கூடிய சத்துருவின் கிரியைகள் முழுவதுமாக வெளியேறட்டும். பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போவதாக. பாவ சாப கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தால் இப்பொழுதே கழுவப்படுவதாக. ஹல்லேலூயா. குற்ற உணர்ச்சிகளோடு அப்பாவுடைய சமூகத்தில் நிற்கிற, ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன், நான் அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், நான் மீறுதல் இந்த நாளில் நான் செய்தேனே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அங்கலாய்த்து நிற்பீர்கள் என்று சொன்னால் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் சொல்லுகிறார், இயேசுவின் இரத்தம் உங்களை கழுவும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி அது உங்களை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா. உன்னதமான தெய்வமே ராஜா, இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் கரம் வெளிப்படட்டும் அப்பா. எஸ்டடி மகத்துவமுள்ள தெய்வமே, நீர் மகா பெரியவர், நீர் மகா உன்னதர். இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சரீரத்திலும் தெய்வ வல்லமை இறங்கட்டும் அப்பா. பலவீனர்களை பலவான்களாய் மாற்றுவீராக. கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக இப்பொழுதே அப்பா நான் வருகிறேன். தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. கற்பத்தில் கனி உண்டாகத்தக்கதாக என் தேவ ஆவியானவர் இப்பொழுதே அசைவாடுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. உடைந்த உள்ளங்களை தேற்றுங்கப்பா. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயங்களை புறக்கணியாத என் தேவன் நீர் சுவாமி. ஹல்லேலூயா. இயேசுவே, இந்த நேரத்திலும் அப்பா உம்முடைய பிள்ளைகளை நீர் தேற்றுவீராக சுவாமி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கள் கருவை கண்டதுப்பா உம்முடைய கண்கள். ஹல்லேலூயா. தாயின் கருவில் இருக்கிற பொழுதே எங்களை நீர் கண்டவர். கற்பத்தில் உற்பவித்த முதல் நான் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நான் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என்னை பராமரித்தீர். தாயின் வயிற்றிலிருந்து என்னை வெளியே எடுத்தவர். என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தவர். அமராஜா, என் அலைச்சல்களை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த காலை வேளையிலும் அப்பா நொறுங்கி போய் உடைங்கி போய் இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை இப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தேற்றுகிற தேற்றரவாளன் பிள்ளைகளை தேற்றுவீராக ராஜா. அப்பா, இதையெல்லாம் உடைய பிள்ளைகள் இழந்தார்களோ அவைகளெல்லாம் இரட்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் தேவ ஆவியானவர் இந்த காலை வேளையில் நீர் கிரியை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. அப்பா, குடும்பங்கள் கட்டப்படட்டும் அப்பா. பிரிந்த குடும்பங்கள் கட்டப்படட்டும்.
இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்குள்ள சமாதானம் வரட்டும் அப்பா. ஒருவரை ஒருவர் மன்னிக்கும் தன்மை உண்டாகட்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுப்பா, அளவில்லாத அன்பை உம்முடைய பிள்ளைகள் வெளிப்படுத்த நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இயேசப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் நேசிக்க உதவி செய்யுங்க. ஒருவர் பாவங்களை ஒருவர் மன்னிக்க உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. இயேசுவே, இப்பொழுதே உம்முடைய வல்லமை அதிகமாக அதிகமாக இறங்கட்டும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய அப்பா உள்ளத்தையும் தேவ ஆவியானவர் இப்பொழுதே வல்லமையினால் நிரப்புவீராக. ஒரு புது தைரியம், புது பலன் உண்டாகட்டும் சுவாமி. நான் எங்கிருந்தாலும் என் இரட்சகர், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே நான் பயப்படேன், நான் அஞ்சுடேன், நான் சோர்ந்து போவதில்லை. காரணம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் என்னை காக்கிறவர். அவர் உறங்க மாட்டார், அவர் தூங்கவும் மாட்டார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் என்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்னை அவர் விலக்கி காப்பார். அவர் என் ஆத்துமாவை காப்பார். என் போக்கையும் வரத்தையும் அவர் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறவர். என் வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிறவர். அவர் எனக்கு முன்பாக செல்லுகிறவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொன்னவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் காலை தள்ளாட ஒட்டாதவரப்பா நீங்கள் இயேசுவே. அப்பா, இப்பொழுதும் சுவாமி தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக்கொண்டேன் என்றவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிற தேவன், இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே, ஞானத்தின் ஆவியை கொடுத்தருளுங்கப்பா. சரீரத்தில் காணக்கூடிய பலவீனங்கள் மாறிப்போகட்டும். அற்புத சுகம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். தேவ ஆவியானவர் நீர்தாமே அப்பா சிறு பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. ஹல்லேலூயா. இது பொல்லாத பிரபஞ்சத்தினின்று ஹல்லேலூயா சத்துருவின் தந்திர மந்திரங்களிலிருந்து வாலிப பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக ராஜா. ஏஸ்டடி மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் அப்பா அடிமையாக இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக சுவாமி. ஹல்லேலூயா. இயேசப்பா, தங்கள் எதிர்காலங்களை குறித்து அப்பா உன்னதமான தேவனே, ஹல்லேலூயா இயேசுவே, நம்பிக்கையாக விசுவாசமாக இருக்க பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ராஜா. நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் மீண்டும் என் தேவன் அதை மீட்டு தருவார் என்று விசுவாசத்தோடு இந்த காலை வேளையில் அறிக்கை செய்கிற உம்மை நோக்கி பார்க்கிற அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துகிறீர் சுவாமி. ஒருவரையும் கைவிடாத தேவன், கைவிட தெரியாத தேவன் அப்பா நீங்கள் இயேசு. உம்மை நம்பி உம்மை அண்டி வருகிறவர்களை நீர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. இந்த நேரத்திலும் யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அப்பா, வார்த்தையே அப்பா ஹல்லேலூயா ஆழமாய் தியானித்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும் அப்பா. இயேசுவே, மகத்துவமான தெய்வமே, உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமரட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, விடுதலை உண்டாகட்டும். இயேசப்பா, உம்முடைய கரம் அற்புதத்தை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே. பில்லாத பிசாசுகள், பில்லிசுனி ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேற கடவுது. ஹல்லேலூயா. இயேசுவே, அப்பா மனுஷீக ஆவிகள் அப்பா ஹல்லேலூயா பயந்திருக்கிற மனுஷர்களுக்கு பயந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. கடன் பிரச்சனையால் பயந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் அப்பா நம்முடைய பிள்ளைகள் பயந்து போயிருக்கிற மனுஷர்கள் ஒருவேளை என்னை அழித்து விடுவார்களோ, ஹல்லேலூயா என் குடும்பத்தை சேதப்படுத்தி விடுவார்களோ என்று பயந்து இருக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு சகோதரி இந்த சூழ்நிலை இருக்கிறீங்க. ஆவியானவர் ஆகவே இந்த வார்த்தை சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் மனுஷர்களை கண்டு பயப்படுகிற அப்பா இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புதிய பலன் வரட்டும் அப்பா. எஸ்டடி அப்பா தனக்கு முன்பதாக நின்ற கோலியாத்தை கண்ட பொழுது பரிசுத்த ஆவியானவர் தாவீதை நீர் பலப்படுத்தினீர். அவனுக்குள்ளாக எந்த ஒரு பயமும் இல்லாதபடி செய்தீரப்பா. அமராஜா அவன் கோலியாத்தை எதிர்த்தான், அவனை விழப்பண்ணினான். அதுபோல இயேசுவே இந்த காலை வேளையிலும் அப்பா யாருடைய உள்ளங்களெல்லாம் பயத்தில் இருக்கிறதோ இந்த பயமுள்ள ஆவியை நீர் நீக்கி போடுவீராக. மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை நீர் ஊற்றுவீராக சுவாமி. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. மேன்மை உண்டாகட்டும், வியாபாரத்தில் விருத்தி உண்டாகட்டும், வேலை செய்கிற இடத்துல இயேசுவே அப்பா பாதுகாப்பும் உயர்வும் மேன்மையும் உண்டாகட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த நாளில் வரக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடாது. குழப்பங்கள் வரக்கூடாது. இருளின் அதிகாரங்கள் உங்களுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது. சர்வ வல்லமையுடைய கரம் பிள்ளைகள் மேலே அசைவாடி கொண்டு இருக்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. பரிசுத்த அக்கினி ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா இந்த காலை வேளையை நீர் சூழ்ந்து கொள்ளுவீராக. வியாபாரம் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வியாபாரத்தில் விருத்தி உண்டாகணும். ஹல்லேலூயா. நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே, பிரயாணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுற்றிலும் பாதுகாப்பு இருக்கட்டும் சுவாமி. தூர தேசத்திலிருந்து அப்பா ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய இருதயத்தில் காணக்கூடிய அப்பா அந்த விண்ணப்பங்களை ஹல்லேலூயா அவர்களுடைய விருப்பங்களை என் தேவன் நிறைவேற்றி தருவீராக சுவாமி.
நீர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறீரப்பா. அளவில்லாத உம்முடைய கிருபை இந்த நேரத்தில் ஊற்றப்படுவதற்காக நன்றி. ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஹல்லேலூயா. பலவீனங்கள் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடப்பதாக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாத உம்முடைய கரத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கும் கரத்துக்குள்ள நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.